வருகின்ற ஏப்ரல் 23 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெல்ல வேண்டும், மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தொடர்ந்து பிரச்சார களங்களில் வீடு வீடாக பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் என்று எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப, இன்னொரு பக்கம் ஏன் இவர்கள் தான் வெல்ல வேண்டும், எதற்காக மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு பல விஷயங்களை, நலத்திட்டங்களாக இருக்கட்டும், சமூக நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் இருந்தாலும் கூட, மிக முக்கியமாக ஏன் மீண்டும் வெல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டா, பிஜேபி என்ற எதற்கும் கையாலாகாத, மக்கள் மீது கவலையற்ற, என்ன ஆனாலும் சரி, மக்கள் எப்படி போனாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன் இருக்கக்கூடிய ஒரு எதேச்சதிகார போக்குடன் நடக்கக்கூடிய ஒரு பிஜேபி ஆட்சியை, பாசிச ஆட்சியை, மோடி என்ற எதற்கும் கையாலாகாத வகையில் செயல்படக்கூடிய ஒரு பிரதமரை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் தானே, இதுக்கு எதுக்கு பிஜேபி சொல்றீங்க, என்டிஏன்னு சொல்றீங்க, இது சட்டமன்ற தேர்தல் தானே, நீங்க அதிமுகவை தானே எதிர்நிலையில வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்வதற்கு பதிலாக பிரதமர் மோடி அவர்களே பதில் சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், அவசர கூட்டத்தை கூட்டுகிறார். கேட்டா கூட பேச மாட்டீங்களே, இப்ப என்ன நீங்களே வந்து பேசுறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு பகீர் தரக்கூடிய தகவல்களை, மக்களை அச்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய தகவல்களை, மக்கள் அச்சப்படக்கூடிய தகவல்களை எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகள் மக்களை கொரோனா காலகட்டம் தொடங்கி காத்து நின்ற முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு. இது எல்லாம் எதை குறிக்கிறது, ஏன் தமிழ்நாடு என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை திமுகவினுடைய தலைவர்கள் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறார் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க, டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாம் யாரை ஆதரிக்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டுதான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வருவது முக்கியம் அப்படின்னு பல கட்டங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்பதான், இப்ப நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கொஞ்சம் கூட தான் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு பொறுப்பு சேர்க்கக்கூடிய வகையிலோ அல்லது இந்தியாவின் பிரதமர் அப்படின்றத மறந்துட்டு என்ன பேசுறாருன்னு சொன்னீங்கன்னா, COVID-19 அப்படி நம்ம எப்படி எதிர்கொண்டோமோ அதே மாதிரியான நிலை திரும்ப வர இருக்கு, வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அப்ப எப்படி அதை நாம் எதிர்கொண்டோமோ அதே போல் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யார தயாரா இருக்க சொல்றாரு? இல்ல கொரோனாவை நம்ம எல்லாரும் எதிர்கொண்டோம் அப்படின்றாரு. கொரோனால என்ன நடந்ததுன்னு உண்மையாவே இவருக்கு ஞாபகம் இல்லையா, இல்ல ஏதாவது ஞாபக மறதி சிக்கல் இருக்கா? எந்த அளவிற்கு ஏழை எளிய நடுத்தர வர்க்க எளிய மனிதர்கள், உழைக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றது திரு மோடி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்ற கேள்விய சராசரி மனிதர்களாக நம்ம கேட்க வேண்டியது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டருடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அது உருமாறி கொண்டிருக்கிறது, வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. மக்கள் தெரு தெருவா நின்று எங்களுக்கு சிலிண்டர் வேணும், கேஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீதிகளில் வந்து காலி சிலிண்டரை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுமையும் இதுதான் நிலைமை. தமிழ்நாட்டில் ஓரளவிற்கு தமிழ்நாடு அரசு முன்னறிவிப்புகள் இப்படிலாம் நடக்கும், இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் நடைமுறை இருக்கு, தமிழ்நாடு அரசால் என்ன பண்ண முடியும் நாங்க சொல்றோம்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சார். ஆனா பிற மாநிலங்களில், குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாம எப்படிங்க இருக்கீங்கன்னு பாக்குறப்ப, இவங்க மட்டும் இல்ல, இவங்க ஏற்றுக்கொண்ட தலைமையே அப்படிதான் இருக்கு, பிஜேபி வகைராக்கள் அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்கன்னா, எங்க சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, எங்க கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, வேணும்னா எங்க அலுவலகத்துல கூட வந்து வாங்கிட்டு போங்க, எங்க கிட்ட இவ்வளவு இருக்குன்னு அவ்வளவு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு நேற்றைக்கு பிரதமர் மோடி கூச்சமே இல்லாமல் சொல்றாரு, கொரோனாவை எதிர்கொண்டது போலவே இதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள். யாரு நாள்தோறும் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு எப்படியாவது அரைவயிறு சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு பொழப்ப ஓட்டிடுவோம்னு நினைக்கக்கூடிய மக்கள், ரோட்டு கடையிலையோ தெருக்கடையிலையோ சாப்பிட்டுக்குவோம், டீயை குடிச்சிட்டு பொழப்ப ஓட்டிக்குவோம் நினைக்கக்கூடிய மக்கள் கொரோனாவை எதிர்கொண்டார்களா? எதிர்கொள்ள முடிந்ததா? அந்த மக்கள் இந்த தட்டுப்பாடையும் எதிர்கொள்ளணுமா? அதுக்கு அவங்க தயாரா இருக்கணுமா? இப்ப நீங்க என்னதான் சார் செய்வீங்க? இத்தனை வருஷத்துல பிஜேபி ஒன்றிய அரசு ஆளக்கூடிய இந்தியாவிற்காக என்ன செஞ்சிருக்கீங்க? இந்திய மக்களை எல்லா பிரச்சனைகளும் கைவிட்டுட்டு
நீங்க எங்க சார் போறீங்க, நீங்க என்ன சார் பண்ண போறீங்கன்ற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா மறக்கக்கூடிய பிரச்சனை தமிழர்களுக்கும் இருக்கு, இந்தியர்களுக்கும் இருக்கு. அதனாலதான் இந்தியா மீண்டும் மீண்டும் இந்த பிஜேபி கிட்ட ஏமாறக்கூடிய சூழல் இருக்கு. வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலையும் பிற மாநிலங்கள்ல இருந்து தங்க சொந்த ஊருக்கு போக முடியாம கொரோனா காலத்துல எதை பற்றியும் முன்னறிவிப்பு இல்லாமல் நீ ஏன் பாத்துக்க, உயிரோட இருந்தா இரு, பொழைக்க முடிஞ்சா பொழைச்சுக்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு கைவிட்டு அப்படியே வீதி வீதியா மக்கள் மைல் கணக்கா கிலோமீட்டர் கணக்கா நடந்து போய் போற வழியிலே செத்து மடிந்தார்கள். கூட்டம் கூட்டமா பச்சிலம் குழந்தைகளை தூக்கிட்டு நடந்தாங்க. அப்ப கூட நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து அந்த மக்களை அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு கூட வழிவகை செய்ய வக்கற்றவர்களாக ஒன்றிய அரசும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசும் இருந்ததுன்றத நம்ம மறக்கவே முடியாது. அதே போலதான் நல உதவிகளை கொடுப்பதற்கோ அந்த மக்களுக்கான தடுப்பூசியை விரைவுபடுத்துவதற்கோ என்ன செஞ்சாங்கன்றது நமக்கு ஞாபகம் இருக்கு. என்னங்க பண்றதுன்னு கேட்டதுக்கு அறிவியல் ரீதியாக ஒண்ணுமே இல்லாமல் மதவாதிகளாக, மதத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்களாக, மிகப்பெரிய பிற்போக்குவாதிகளாக மணி அடிங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, பெல் அடிங்க, தட்டை வச்சு தட்டுங்க, விளக்கு பிடிங்க, எல்லாரும் போயிட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொரோனா ஓடிரும். அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் சோசியல் டிஸ்டன்சிங்ல இருக்கணும்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங்ல இருந்த மக்களை வீதிக்கு வர வச்சு எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமா கோ கொரோனா கோ கொரோனான்னு சொல்லி தட்டை வச்சு கரண்டியில தட்டிக்கிட்டு இருந்த கொடுமையும் தமிழ்நாடு பார்த்துச்சு, இந்தியா பார்த்துச்சு. இப்ப திரும்ப அப்படி ஒரு நிலைமை வரணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய வரும்ன்றாருங்க, தயாரா இருங்கன்றாரு. அரசுக்கு தானே ஒரு கொள்கை இருக்கணும். வெளியுறவு கொள்கை யார் கையில இருக்கு? ஒன்றிய அரசு கையில தானே. இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கிறவங்க, பிரதமர் மோடிக்கு ஆதரவா பேசுறவங்க, அதிமுகல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார்? வெளியுறவு கொள்கை யார் கையில் இருக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டப்படி ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஒன்றிய அரசை யார் தலைமையேற்று நடத்துகிறார்? பிரதமர் மோடி. அப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன ஆச்சு? கேஸ் சிலிண்டர் யார் கையில இருக்கு? மாநில அரசு கையிலயா, ஒன்றிய அரசு கையிலயா? எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறீங்கல்ல, மாநில அரசு செய்திருக்கிறது. அதை தான் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டை 5 ஆண்டு காலம் மக்களை இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்ப தன்னுடைய சமயோஜித புத்தியால், அறிவு திறத்தால், அறிவியலின் மீது நம்பிக்கை வைத்து, மருத்துவத்துறையின் மீது நம்பிக்கை வைத்து, அதன்படி கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, தடுப்பூசிகளை முறையாக செலுத்தி, அந்த மக்களுக்கு 4000 பணம் கொடுத்து அதிலிருந்து மீட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இந்த சிக்கல் புரிந்ததுனாலதான் வெஸ்ட் ஏசியால இருந்து இப்படி ஒரு பிரச்சனை வருது. மேற்கேசிய நாடுகளில் இப்படி ஒரு தாக்கம் ஏற்படுகிற போது, மிகப்பெரிய போர் நடக்கிற போது அந்த எப்படியான நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லி தொலைநோக்கோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமர் அலுவலகத்துக்கு, ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் ரொம்ப தெளிவாக போரால் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்களை இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படும், எரிவாயு பிரச்சனை வரும், மின் விநியோகத்தில் அதை எந்த அளவிற்கு சரி செய்யணும்னு பாருங்க, மக்களுக்கு வரக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாடுகளை எப்படி குறைப்பது என்பதை பற்றி உடனடியாக ஆலோசித்து முடிவெடுங்கள்னு கடிதம் எழுதுறாரு. அதுக்கு பதில் இல்ல. எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே வெளியே நின்று போராட்டம் பண்றாங்க. அதுக்கு பிரதமர் மோடி வாய் திறக்கல. இதெல்லாம் மார்ச் மாசம் நடக்குது. 11, 12, 13, 14 தேதி வாரியாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. அதுக்கு அடுத்து மிக குறிப்பாக நீங்க எதுவும் செய்ய போறதும் இல்ல, மாநில அரசுகளுக்கு இதை செய்ய இதை செய்யாதன்னு ஆலோசனை வழங்கல, எந்த விதமான அக்கறையோடும் ஒன்றிய அரசு செயல்படாதப்ப அன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் மிக தெளிவாக முடிவெடுத்து, யாரெல்லாம் எரிவாயு அடுப்புக்கு மாறுறீங்களோ, யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் இல்ல தீர்ந்துருச்சுன்னு சொல்லி மின் அடுப்புகளுக்கு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறுறீங்களோ அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும். அதை வாங்குறதுக்கு மானியம், அதை உற்பத்தி செய்வதற்கு MSME தயாரா இருந்தீங்கன்னா அதற்கு மானியத்தோடு கடன், அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைப்புன்னு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு, சரி இதெல்லாம் பண்றோம் ஆனாலுமே பிரச்சனை இருக்கு, வாங்கின காய்கறிகள் எல்லாம் நாசமா போகுது, உழவர்கள் அதை என்ன பண்றதுன்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, விவசாயிகள் எந்த நேரத்திலும் தமிழ்நாடு அரசினுடைய உழவர் சந்தைகள் மூலமாக நீங்கள் இதை விற்றுக்கொள்ளலாம். இது எல்லாம் தமிழ்நாடு அரசு செய்த முன் அறிவிப்பான ஆலோசனைகள், செயல் திட்டங்கள். இது மாதிரி ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? இந்த கேள்வியை தான் இன்றைக்கு
நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து மக்களை காத்து நின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வியாக எழுப்புகிறார். இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்லுதோ அதை தாங்க இவர் செய்வாரு, தனியா அவர்னால ஒன்றும் செய்ய முடியாதுங்கன்னு வெளிப்படையா சொல்றாரு மீடியால. ஏங்க தனியா அவர்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, இத்தனை நாள் ஒன்றும் செய்யலையே, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதான் அவர் செய்வாரு. கொரோனால ஏதாவது நம்மளை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்தாரா? பிஎம் கேர் ஃபண்டு அதை பத்தி பேசவே கூடாதான், ஆர்டிஐ கீழே வரவே வராதான். இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்கள்லாம் ஐயோ நம்மள பிஎம் சார் காப்பாத்த போறாரு போலன்னு காசு போட்ட ஃபண்ட் இருக்குல்ல, அந்த பிஎம் கேர் ஃபண்டை பத்தி பேசக்கூடாதான். இத்தனை அட்டூழியங்களையும் செஞ்சுட்டு நீங்க எல்லாம் தயாரா இருங்கன்றீங்களே, எதுக்கு தயாரா இருக்கணும்? திரும்ப மணி அடிக்க தயாரா இருக்கணுமா? சிலிண்டர் எல்லாம் காலி சிலிண்டர் எல்லாம் தலைகீழா கவுத்து வச்சா கேஸ் வந்துரும்னு சொல்ல போறீங்களா? இல்ல சிலிண்டரை வரிசையா அடுக்குங்க ரோட்ல வந்து சிலிண்டர் கேஸ் வந்துரும்னு சொல்ல போறீங்களா? இல்ல தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க கேஸ் வந்துட போகுதுன்னு சொல்ல போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? போரால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றதை கணிக்க தவறுனீங்களா? இல்ல தெரிந்தும் அமைதியா இருந்தீங்களா? இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசாக நின்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போதும் கேள்வி எழுப்பினார், இப்போதும் கேள்வி எழுப்புகிறார். ஏன் அந்த கவலை வருதுன்னா, ஏப்ரல் 23 உறுதியாக தேர்தல் நடந்து மே 4 வெற்றி பெற போவது திமுக தலைமையிலான கூட்டணி. அதற்கு பிறகாக இவர்கள் எதை செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்றத தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்பே கணிக்கிறார். ஏன்னா அதிமுக இந்த விஷயத்துல வாயை திறக்க மாட்டேங்குது, அவ்வளவு அமைதியா இருக்காங்க. ஒரு பக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா ஆர்ப்பாட்டம் நடக்குது, எல்பிஜி சிலிண்டருக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க, மக்களுக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க, வர வேண்டிய நிதிக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அமைதியா இருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை வருது, ஒரு இடத்தில் கூட மக்கள் படக்கூடிய அவதியை பற்றி அவங்க கூட்டணியில இருக்க பிஜேபி கிட்ட வாய் திறக்காம மௌனமா இருக்காங்களே, இவர்களை மக்கள் எப்படி நம்புவார்கள்? இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஏன் இதை என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றோம்னா, இத்தனை பிரச்சனைகள் நடக்கின்ற போதும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அவங்க சின்னத்துல நிக்காம ரெட்டையில நிக்கல, தாமரை சின்னத்துல நிக்க போறாங்களாம். திமுக சார்பாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் சில கட்சிகள் அவர்கள் சின்னத்தில் இல்லாமல் உதயசூரியன்ல நிக்கிறாங்க. அதை எப்படி சரின்னு சொல்றோம்னா, திமுக தலைமையிலான கூட்டணி, அதனால அவர்கள் சின்னத்தில் நிக்கிறாங்க. இது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருந்தால் இரட்டை இலை சின்னத்துல தானே நிக்கணும். அதை விட்டுட்டு பிஜேபியினுடைய சின்னமான தாமரையில் நிற்கிறார்கள், பிஜேபி நிக்க வைக்குது. அதை பார்த்துட்டு எடப்பாடி அமைதியா இருக்கிறாருன்னா, இங்க நடப்பது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான், அந்த சண்டை தான் இங்க நடக்குது. எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற போது இந்த முதல்வர் தான் கேள்வி கேட்கிறார், பிரதமரே மக்களை காக்க நீங்க தயாரா? எங்களை நாங்க காப்பாத்திக்கிறத பத்தி பேசுறீங்க, தயாரா இருங்க காப்பாத்திக்கங்க, அவன் பாடுன்றீங்க. எங்களை காப்பாற்றுவதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு பிரதமர் தயாராக இருக்கிறாரா? இத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப இதற்காக பேசக்கூடியவர்கள் பக்கம்தான் தமிழ்நாட்டின் மக்கள் நிற்பார்கள். எங்கேயோ போர் நடக்குது, நமக்கு என்னன்னு அமைதியா இருந்தாங்க. எங்கேயோ நடந்த போர் எங்க வந்து நிக்குது தெரியுமா? தமிழ்நாட்டுல இங்க ஏதாவது சைதாப்பேட்டையிலயோ, நுங்கம்பாக்கத்திலயோ, கோடம்பாக்கத்திலயோ, அசோக் நகர்லயோ, கொளத்தூர்லயோ நின்னு சாதாரண டீ கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல உழைக்கும் மக்கள், அந்த மக்களுடைய டீ விலை ஏற்றத்துல வந்து நிக்குது. 12 ரூபாய் வித்த டீ 20 ரூபாய், 15 ரூபாய் வித்த காப்பி 25 ரூபாய், 10 ரூபாய் இருந்த இட்லி 25 ரூபாய். தெருவோர கடைகளில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட விலை ஏற்றம். காரணம் என்ன? சிலிண்டர் இல்ல, அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, அதுக்காக இதோட விலையை ஏத்தணும். இத்தனை சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இது சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குன்றப்ப ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒன்றிய அரசு எவ்வளவு ஷார்ப்பா இருந்தா இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும்? அவங்க கிட்ட வழி இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஒரு அரசை எப்படி நடத்துவது, மக்களை எப்படி காப்பாற்றணும் என்பதற்கான கொள்கை கிடையாது. வெளியுறவு கொள்கையும் கிடையாது, உள்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும் கொள்கை கிடையாது. மதவாதத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள், வேற என்ன நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும்? இந்த சக்திகள் தமிழ்நாட்டில் அதிமுக தோள் மேல ஏறி வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. இவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்ன? கொரோனால எப்படி எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டார்களோ அதே போல மீண்டும் கைவிடுவதற்கான ஒரு கூட்டணி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி. மன்னிக்கணும், பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணி அப்படிதான் இங்க இருக்கு. தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்களாம், இது என்டிஏ கூட்டணின்னு சொல்லுவாங்களாம். இது எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கேயோ நடக்கக்கூடிய போர் அல்ல, நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனை.
அப்ப நம்ம யாரை தார்மீகமாக கேள்வி கேட்கணும்ன்றதை மறந்துகிட்டு தமிழ்நாடை நோக்கி இந்த பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார்கள். உண்மையில் நாம் கேள்வி கேட்க வேண்டியது பிரதமர் மோடியையும் ஒன்றிய அரசையும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதி காக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, எங்க பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்றத இவருக்கும் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இது அனைத்தும் சேர்ந்துதான் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வாக்காக மாற வேண்டும். தேர்தலை சந்திப்போம். தேர்தலுக்கு பிறகு இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் முன்கணித்து அதற்கு ஏற்றவாறு செயல் திட்டங்களை ஒரு நாளும் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நன்றி.